நியோ மோட்டார் கெட்ஜெட்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ் கேம் பற்றின சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். சாருக்கு வந்து ராயல் கார் அக்சசரிஸில் டேஷ் கேம் கேட்டிருந்தாரு. அந்த டேஷ் கேம் வந்து 24 ஹவர்ஸ் வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது ரெக்கார்டிங் இருக்கணும். அதே மாதிரி வெளியே இருந்தாலும் சார் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தாரு. சாருக்கு நம்ம ஒரு 3 பிராண்ட் இருக்குன்னு காலையில் சொல்லியிருந்தோம். இப்போ இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்காரு. இந்த 3 பிராண்டும் ஒரு வாட்டி நியோ மோட்டார்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக சொல்கிறேன். நீங்களும் இதில் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதில் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கு தேவை இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மொகோட்டோட பிராண்ட் சார். யூஎஸ் மேக் சார். இது யூஎஸ்ஏ மேக் சார். அண்ட் இது 2K ரெசல்யூஷன் இருக்கும் சார் உங்களுக்கு. இதுல ஒரு சின்ன டிஸ்பிளேயும் வந்துடும். அண்ட் இதில் 2 கேமரா வரும். ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா வித் டிஸ்பிளேட வந்துடும், பேக்ல ஒரு கேமரா வந்துடும். இதில் 2 ஸ்லாட் இருக்கும் சார் உங்களுக்கு. ஒரு சிம் ஸ்லாட் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு போகிற ஸ்லாட் இருக்கும். அந்த எஸ்டி கார்டு மைக்ரோ எஸ்டி கார்டு. அந்த எஸ்டி கார்டில் தான் சேவிங்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் ஆகிற வீடியோஸ்லாம் அதில் சேவ் ஆகிருக்கும். இது வந்து லூப் ரெக்கார்டிங் சார். பழசுலாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும், புதுசில் இருக்கிறது அப்படியே ரெக்கார்டிங் இருக்கும். ஆக்சுவலி மோஷன் இருக்கும்போது மட்டும் ரெக்கார்ட் ஆகுமா, எப்பவுமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்? நிப்பாட்டி விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க, எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது, அப்போ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார். அது க்ளவுட்ல கேமரா இருக்குது சார். அதில் நீங்கள் வண்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக் கேமரா க்ளவுட்ல இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னா சார், இப்போ நான் கடையில் சிசிடிவி கேமரா போட்டிருக்கேன். ஸோ இது ஓகே, அதே தான் சேம் தான் சார். இந்த கேமராவோட ஆப்க்கு உள்ளே போயிட்டோன்னா இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ பர்டிகுலர்லி எந்த கேமரா வேணும் நம்ம டச் பண்ணுறோமோ அந்த கேமரா ஆன் ஆகும் இல்லையா, அதே மாதிரி அது க்ளவுடில் நீங்கள் வண்டி சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் ரெக்கார்டிங்கில் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஜி சென்சாரும் இருக்குது, கிராவிட்டி சென்சாரும் இருக்குது. வண்டி சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது ரெக்கார்டிங் மட்டும் இல்லாமல் யாராவது ஹிட் பண்ணாங்க, ஏதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டேஷ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸும் கேப்சர் பண்ணிக்கணும். அந்த செகண்டோட ஃபோட்டோஸும் தனியாக ஒரு ஃபோல்டராக கேப்சர் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து 2-வே கான்வர்சேஷன் இருக்குது சார். இப்போ வண்டியில் யாராவது வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ சார் ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து வண்டி ஓட்டின்னு போயின்னு இருக்காரு. நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, ஊரில் இருக்கீங்க, எதனா ஒரு அந்த டைமில் ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் சாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி பேசி வாய்ஸ் டேக் அனுப்புகிறோமோ அந்த மாதிரி வாய்ஸ் டேக்கில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது உடனே அங்கே ப்ளே ஆகும், அந்த டிவைஸில் ப்ளே ஆகும். அப்புறம் சார் பேசுறது டேரெக்டாக நீங்கள் கேட்டுனே இருப்பீங்க. ஸோ நீங்கள் கான்வர்சேஷன், நீங்கள் 2-வே கான்வர்சேஷன் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவே போதும். அதில் பேட்டரி பேக்கேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு 10 டேஸ்க்கான இது ரெக்கார்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஸோ இந்த 3 கேமரா போடணும், கொஞ்சம் நேரம் நீங்கள் சார்ஜிங்கே போட தேவையில்லை சார். ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் பண்ணி ஒரு வாட்டி ஆன் பண்ணாவே அது சார்ஜ் ஆகிடும். சரிங்களா? இல்லை எங்கள்கிட்ட 3 மாடல் அவைலபிளாக இருக்குது சார். ஒரு ஜிசோனிக் பிராண்ட் இருக்குது, அண்ட் மொகோட்டோ இருக்குது, அண்ட் பிளாபாங்க் இருக்குது சார். பிளாபாங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமான ப்ராடக்ட், ஜெர்மன் மேக் சார். இது எம்ஆர்பி 30,000 rupees வருது சார். எங்கள்கிட்ட 20% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு பண்ணித்தரோம். இது 24,000 rupees வரும் வித் இன்ஸ்டாலேஷனோட. இதுவும் 2K தான், இதுவும் 2K தான் சார். ரெண்டுமே சேம் ப்ராடக்ட். என்ன வித்தியாசம்? பிராண்ட் தான் சார் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை. லென்ஸு அந்த 2K ரெசல்யூஷனு, வாரண்ட்டி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். இதில் மட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஹெச்டியில் வரும் சார். இதனால கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே 12,000 வரும், இது உங்களுக்கு 13,500 rupees வரும் சார். இன்றைய காலகட்டத்தில் இந்த டிவிஆர் கேமரா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிஆர் கேமரா மூலியமா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நடக்கக்கூடிய வண்டி டிரைவிங்கில் எல்லா விஷயமும் ரெக்கார்டிங்காக கேப்சர் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துகள், அந்த சிக்னலில் நம்ம ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் நிறைய விபத்துகளை தவிர்க்கிறதுக்காக, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக, நம்ம சேஃப்டிக்காக இந்த டேஷ் கேம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில். நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா
கார் வாங்கும் போதே வித் காரோடய பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேம் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து ஹை ரேண்டு வண்டிங்களுக்கு. இதே மிட் ரேஞ்ச் வண்டி இல்லை லோ ரேஞ்ச் வண்டி பேசிக் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் இருக்கிறது இல்லை. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் டேஷ் கேம்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. வித் வாரண்டியோட அண்ட் வித்தவுட் வயரிங் கட்டிங்கோட இன்ஸ்டாலேஷன் இது சூப்பராக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரோம் ராயல் கார் அக்சசரிஸில். எல்லா டேஷ் கேமும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் வயரிங் கட்டிங் ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே டைப்பில் தான் இருக்கும். இந்த டேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் உள்ளது இருக்குது. பேசிக்லேருந்து ஹை ரேண்ட் வரைக்கும், ஒரு சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் கார் வரைக்கும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் டேஷ் கேம்லேருந்து டுவல் டேஷ் கேம், ட்ரிபிள் டேஷ் கேம், 24/7 ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி டேஷ் கேம்லேருந்து நிறைய மாடல்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் கார் எங்கே ட்ராவல் ஆகின்னு இருக்குது, எங்கே நிற்குது, எங்கே இன்ஜின் ஆஃப் ஆகிருக்கு, இன்ஜின் வந்து எங்கே எந்த இடத்துல ஆன் ஆகிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்கு, எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய விதமாக நம்ம டேஷ் கேம்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வித் வாரண்டியோடு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ராயல் கார் அக்சசரிஸில் இந்த டிவிஆர் டேஷ் கேம் வாங்கினோன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு உங்கள் டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நியோ மோட்டார்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காரை வச்சிருக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஒரு வண்டிக்கு எல்இடி பல்ப் சேஞ்ச் பண்ணுறோம் ஹெட்லைட்டில். இது பழசு ஹாலஜன் லேம்ப் வண்டியோட வந்தது பிலிப்ஸ்ல இருந்து. அந்த ஹோல்டர்ஸ் பாருங்க, இந்த கேபிள் எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு ரெண்டு பக்கமும். இந்த ஹாலஜன் பழைய வண்டியில என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹாலஜன் லைட் வந்து கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஓவரா. ஸோ பவர் கன்சம்ஷனும் பேட்டரியில இருந்து ரொம்ப எடுக்கும். உங்களுக்கு லைட்டை பேட்டரி இன்ஜின் ஆன் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா பேட்டரி கன்சம்ஷன் ரொம்ப ஆகும், பவர் கன்சம்ஷன். ஸோ டூமும் உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். அது மாத்திரம் இல்லை, ஓவர் ஹீட் ஆகிறதுனால அந்த ஃபியூஸ் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அதில் இவங்க வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க, ஆட்டோ கிராங்க் எல்இடி ஹெட்லைட்டை பல்ப் மாற்றுறாங்க. ஸோ இந்த எல்இடி போடுறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பவர் கன்சம்ஷன் ரொம்ப குறையா இருக்கும். அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டூம் ஹீட்டே ஆகாது. உங்களுக்கு லைட்டோட பிரைட்னஸ் தான் அதிகமாக இருக்குமே தவிர அந்த பிரைட்னஸ்க்கு தகுந்த ஹீட்டு உள்ள ஜென்ரேட்டே ஆகாது. அதான் அந்த எல்இடி பல்பில் உள்ள பெரிய பெனிஃபிட்டு. ப்ளஸ் அதில் பின்பக்கம் ஒரு ஃபேனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வண்டிக்கு இதே மாதிரி எல்இடி பல்ப் மாட்டணும்னா ராயல் கார் அக்சசரிஸ்க்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு விசிட் பண்ணி டைரெக்டாக ஃபிசிக்கலாக நீங்கள் பல்ப் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே எல்லா ரேஞ்ச் பல்பும் இருக்குது இங்கே அவைலபிளாக. ஹாலஜன் பல்ப் பழசை எடுத்துட்டு இப்போ எல்இடி பல்ப் மாட்டுறாங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ண விட்டு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் பிளே தான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ லைட்டு எல்இடி போட்டாச்சு, ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே தான். 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். அந்த ஹோல்டர்ல இருந்து பழைய பல்ப் ஹாலஜன் பல்ப் எடுத்துட்டு அந்த கேபிள் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்க டிம் அண்ட் பிரைட் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. டிம் பிரைட் அடிக்கிறாங்க. இப்போ பகல்லே இவ்வளோ வெளிச்சம் இருக்கு. ஸோ நைட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். இந்த ஹாலஜன் பல்பை எடுத்துட்டு இப்போ எல்இடி போட்டிருக்காங்க. இதான் அந்த எல்இடி. இது கீழே இருக்குது பார்க்கிங் லேம்ப்பு, மேலே இருக்குது எல்இடி பல்பு, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ எல்இடி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் ரொம்ப குறை. ப்ளஸ் பிரைட்னஸ் ஹாலஜனை விட ஒரு 2-3 டைம்ஸ் கூடயே இருக்கும். டிஸ்டன்ஸ் ஆஃப் லைட்டிங் ரொம்ப கூட வரும் ஹாலஜனை விட. ஸோ உங்களுக்கு டிரைவிங்கில் நைட் டிரைவிங்கில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பல்பை மாட்டினதுக்கப்புறம் எல்இடி பல்ப் மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பிரைட்னஸ்ஸு அப்படிங்கிறத பார்க்கலாம்.